வா சிவசாமி, எதுக்கு அவசரமா வர சொன்ன? அது ஒண்ணும் இல்ல சுப்பையா, போன்ல என்ன பார்க்கணும் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ல. ஆமா, அவனை இங்க வர சொல்லி இருக்கேன். எதுக்கு? தொல்லை தாங்க முடியல சுப்பையா. நேர்ல பார்க்கணும்னு உயிர் எடுக்கிறான். அப்படி நேர்ல பார்த்து என்னதான் பேச போறான்னு தெரியல. அதான் நேர்லயே வர சொல்லிட்டேன். எதுக்கு சிவசாமி தேவையில்லாம? இனிமே பேசாதேன்னு போனை கட் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? விட மாட்டேங்கிறானே. அதான் இன்னைக்கு ஒரு முடிவு வெட்டிடணும். இந்த பாரு, அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நீயே இருந்து அவன்கிட்ட என்னன்னு பேசி அடிச்சு வரட்டி விட்டுரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன பாக்குற சிவசாமி? இல்ல, வீட்டுல இருந்து ஒரு தண்டைச்சோர கோயில்ல வேலை பார்க்க அனுப்பிச்சு வச்சேன்ல, அது ஒழுங்கா வேலை பார்க்குதா இல்ல எங்கேயாவது ஊர் சுத்துதான்னு தெரியலையே. என்னப்பா நீ எப்பவுமே அந்த பொண்ணு மேல உனக்கு சந்தேகம் தானா? சுப்பியா, நீயே டவுன்ல நேர்ல பாத்தியா இல்லையா? ஆம்பளை போய் மாதிரி டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கா. எந்த ஊர் உலகத்திலேயாவது இப்படி ஒரு அநியாயத்தை பார்க்க முடியுமா? வா, உள்ள போய் பார்க்கலாம். அட, எதுக்கு சிவசாமி? இரு, அதான் அந்த ஆள் வரான்னு சொன்னல, வரட்டும், பார்த்துட்டு போலாம். அந்த ஆள் என்ன வெளிநாட்டு தூதுவரா? வந்தா நிக்கட்டும், வா போலாம். வா. அப்பாடா, பூங்குடி இங்கதான் இருக்கு. ஏப்பா, உன் பொண்ணு இங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏன்பா முறைக்கிற? அவளை என் பொண்ணுன்னு சொல்லாத. குருகளே. ஐயா. குருகள் வாங்க. அத வரேன் ஐயா. ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. சாமி நகைப்பட்டி வச்சிருக்க ரூம் சாவியை கொடுத்து விட்டேனே, வந்துச்சா? பூங்குடி கொண்டாந்து கொடுத்துச்சுங்க ஐயா. கோயில் வேலையில ஒழுங்கா நடக்குது இல்ல? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடக்குதுங்க ஐயா. இன்னைக்கு கணக்கு பிள்ளை வருவாரு. நகையெல்லாம் எடுத்து வச்சு கணக்கு பார்த்து முடிஞ்சப்புறம் அதுக்கப்புறம் சாவியை போட்டு கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரிங்க ஐயா. வேற யார் கையிலையும் கொடுக்க வேணாம், நீங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணும். சரிங்க ஐயா, நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரி, அப்புறம் கோயிலை கிளீன் பண்றதுக்கு கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தானே? ஆமாங்க ஐயா, பூங்குடி வந்து சரியா நடக்குது இல்ல? ஹலோ. நீயா? முதல்ல நீ இங்க இருந்து போ. இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. ஏங்க இருங்க, ஏங்க கோவப்படுறீங்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, எதுக்கு வந்திருந்தாலும் சரி, நீ இங்க நிக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்லங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க கோவமே பட மாட்டீங்க. இப்ப எனக்கு வர ஆத்திரத்துக்கு உண்மையிலேயே உன்னை சாவடிச்சிருவேன். மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. ஏங்க, இப்ப எதுக்குங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏய், நான் சொன்னா கேட்க மாட்டியா? போடா. ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுடிதார் போட்டு வந்தீங்க, அப்ப நீங்க கோவப்படல. ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ்ல இருக்கிறப்ப மட்டும் கோவப்படுறீங்க. இப்ப நான் எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணுமே. அது என்னோட அக்கா பொற்கொடி. என்ன சொன்னீங்க? பொற்கொடியா? அப்போ அந்த சுடிதார் போட்டிருக்கிற பொண்ணு பேரு பொற்கொடியா? உங்க அக்காவா? அப்ப நீங்க என்ன கொடி? வெங்காயம். போடா இங்க இருந்து. வெங்காய கொடியா? ஏங்க, உங்க அக்கா எவ்வளவு சாந்தமா இருக்காங்க, நீங்க என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் எதுக்கு வந்தேன்னா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதோ இதை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எதுவா இருந்தாலும் என் அக்கா கிட்ட பேசிக்கோ. போடா. அவங்க எங்க இருப்பாங்க? இப்ப நீ போறியா இல்லையா? போறேங்க. அக்கா தங்கச்சி, அக்கா சுடிதாரு, தங்கச்சி தாவணி, அக்காக்காரி சாந்தம், தங்கச்சிக்காரி கோவம். ஐயோ, என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஏங்க, அவங்க அக்கா, நீங்க தங்கச்சி, அப்படிதானே? செவ்வலு திரும்பிடும். மரியாதையா எங்க இருந்து போடா. கண்டிப்பா நீங்க தங்கச்சி தான். அவங்க எவ்வளோ சாந்தமா இருக்காங்க தெரியுமா? நீங்க இவ்வளோ கோவமா இருக்கீங்க.
அப்பா அவங்க அக்கா தான். ஏய் சரிதான், போடா இங்கிருந்து முதல்ல. சரிங்க போறேங்க. இப்போ உங்க அக்கா எங்க இருப்பாங்க? அவ கடை வீதியில இருப்பா, போய் பாரு போ. ஐயோ, கடை வீதியா? எனக்கு ஒரு வேலை இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இத அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? டேய், இப்ப நீ போறியா இல்லையா? ஏங்க நான் கண்டிப்பா போறேங்க. இத அவங்க கிட்ட கொடுத்து நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. சரி வா, உள்ள போய் சரிங்க. பார்க்கலாம். இங்க பாரு, இப்ப நீ போறியா இல்லையா? என்னங்க நீங்க? நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி இதை கொடுங்க. வேண்டாம், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்லைங்க, நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி இதை கொடுத்துருங்க. யாரா நீங்க? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம். டேய், ஐயா மரியாதை வெளியே போங்கடா. ஐயா 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 இருங்க, ஏன் கோவப்படுறீங்க? டேய், சிவசாமி, உனக்கு எவ்வளவு தைரியம்? விட்டுருப்பா. கொன்னுருவேன். வேணாம், வாப்பா. எதுக்கு என்ன அடிச்ச? எவ்வளவு தைரியம் இருந்தா கோயில்ல வச்சு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி நடந்துக்குவேன்? விட்டுரு சிவசாமி. இங்க பாரு, இதுக்கு மேல என் மேல கை வச்சேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உன்ன. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரா பேசுறியா? உன்ன ஏய், சிவசாமி சொன்னாங்க, வேணாப்பா. கோயில வந்து இப்படி பண்ணுவேன். கொஞ்சம் பொறுமையா இரு சிவசாமி. ஐயோ, என்னடா கோவில் எப்படி சொல்ல சொல்றாங்க தெரியலையே. சும்மா இருப்பா. என்ன பண்றீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஏய், அவனை தடுக்கிறதுக்கு நீ யாரியா? என் பையன் அடிச்சா நான் கேட்காம வேற யார் கேட்பா? எது உன் பையனா? ஒருக்கே 10 வச்சுட்டு பையன் சொல்ற? அறிவில்ல உனக்கு? உங்க 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவேன் ராஸ்கல். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உன் பையன் வந்து பொம்பளை கூட தயாரால் பண்ணுவான், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இது பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, என் பையன் பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.